ஸோ விஜயகுமார், சரத்குமார் இவங்களும் விட அவங்க அப்பா பெரிய நாட்டாமையா இருந்திருக்காரு. நிஜ நாட்டாம. நாங்கள்லாம் கூட வீட்டில் ஆக்டர்ஸ் எல்லாம் அவன் சொல்லக்கூடாது, சொந்தம் தான். சிவாஜி தான் சிவாஜி சித்தப்பா, எம்ஜிஆர் சித்தப்பா, தங்கவேலு மாமா, அப்படி போயிட்டு இருக்கோம். தங்கவேலு மாமா இஸ் ரிலேட்டட் டு மீ. தங்கவேலு மாமா இவங்கெல்லாம் எங்கள் தாத்தாவோட வருவாங்க. வீக்கெண்டில் சில சமயம் வந்து எங்களை கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு போயிடுவார் பசங்க கூட. ராம், பிரபு, சாந்தி, இந்த பைய ஹைட் எனக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னாராம். சிவாஜிக்கு இந்த வருத்தம் பாருங்க. எஸ்.எஸ். வாசன் படம் தலைமாட்டில் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி அதை பார்த்து கும்பிட்டுட்டு தான் போவார் வெளியில் போகும்போது. தொட்டு கும்பிட்டு ஈவன் ஆஃப்டர் ஹி லெஃப்ட் ஜெமினி அன்டில் இஸ் லாஸ்ட் டேஸ் தலைமாட்டில் தான் வாசன் படம் தான் இருக்குது. ஜெமினியில் இருந்தப்போ 6,000 ரூபாய் சம்பளம் நினைக்கிறேன் மாதம். அப்பா வந்து மேக்கப் போட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த அபூர்வ சகோதரர்கள் ஏதோ ஒரு மேக்கப். இவர் வருவாராம் நேராக இப்படி இப்படி வந்துட்டு அண்ணே அப்படின்னு இப்படி பார்த்துட்டு 2 பக்கமும் கிஸ் பண்ணிட்டு ஓடிடுவாராம். அவ்வளோ அட்டாச். ஏன்னா எல்லாரும் எம்ஜிஆர் காலில் விழுவாங்க. ஆமாம், எம்ஜிஆர் ஒருத்தர் காலில் விழுனா அது பெரிய விஷயம் தான். ஆமாம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த நடிகர் பாடகர் எம்.கே. ராதாவின் மகன் ராதா விஜயன் அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்திருக்கிறார். அவரை தான் நாம் இன்று சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்தீங்க? இப்போ ரீசனாக போன நவம்பர் வந்தேன்னா, ஆனால் 2023 இந்த கோவிட் டைமில் இருந்தது இல்லையா? ஆமாம். அப்போ இருந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி வந்துட்டு. ஓ, நீங்கள் சிங்கப்பூர் சிட்டிசன் இல்லையா? சிங்கப்பூர் சிட்டிசன் தான். அப்படியா? சிங்கப்பூர் சிட்டிசன். நீங்கள் இது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் நினைக்கிறேன். ஆமாம், நான் ஒரு பிரின்சிபல் கிட்டாரிஸ்ட். ஆக்சுவலி மெயின்லி கிட்டாரிஸ்ட், அப்புறம் கீபோர்ட். இது ரெண்டுக்கும் நான் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனுக்கு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியா? இப்போவும் பண்ணிட்டு இப்பயும் நீங்கள் இப்போ ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்கிருந்து. நீங்கள் கங்கையபுரம் ட்ரூப்போட ஆமாம், கங்கையம்மன் குரூப்பில் நான் தான் லீட் கிட்டாரிஸ்ட் ஒரு காலத்தில். ஆமாம். இப்போ ஏதாச்சும் ரெக்கார்டிங் இருந்தால் கூட போய் வாசிக்கணும் ரெடி. இப்போ ஹீ இஸ் வெரி க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் நம்மளுக்கு. ஸோ இளையராஜா விட நீங்கள் கங்கையபுரம் க்ளோஸ் நினைக்கிறேன். ஆமாம், அவருக்கு தான் நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பா வந்து நான் படித்தவரை, நான் புரிந்து கொண்ட வரை சொன்னால், அவர் வந்து ஹீரோவாக நடிச்சதை விட நிறைய கேரக்டர் ரோல் தான் நிறைய படிச்சிருக்காரு. சகசரநாம் மாதிரி, எஸ்.வி. சுப்பையா, டி.கே. பகவதி மாதிரி நிறைய கேரக்டர் ரோல் நிறைய பண்ணியிருக்காரு. அப்பா ஹீரோவாக ஆரம்பிச்சாரா இது கேரக்டர் ரோல் தான் ஆரம்பிச்சாரா? இல்லை, அப்பா ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிச்சதே ஹீரோ தான். 1936 சதிலீலாவதில் அப்பா தான் ஹீரோ. எம்ஜிஆர் நடிச்சார் அதில். எம்ஜிஆர் அது ஃபர்ஸ்ட் படம், என்எஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் படம், டி.எஸ். பாலையா மாமாவுக்கு ஃபர்ஸ்ட் படம். சரி. ஸோ அதில் தான் ஹீரோவை அவங்க ஆரம்பிச்சு தான் அப்படியே இந்த ஜெமினி கான்ட்ராக்டில் இருந்தாங்க. கான்ட்ராக்டில் இருந்தப்பெல்லாம் அவங்க தான் ஹீரோ. அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு வர்ற டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் ரோல்ஸ்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எதாவது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் நாட் வெரி சூஸி. ஆக்சுவலி சில பேர்கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு என்னை விட அவருக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த கேரக்டர் சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காங்க. டோன்ட் வாண்ட் டு டெல் நேம்ஸ், பட் அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுருக்காங்க. சினிமாவில் அப்படிலாம் ஒருத்தர் செய்ய மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ அப்போ வந்து இட் வாஸ் அ ஃபேமிலி. இப்போ மாதிரி இல்லை, மெட்டிகுலஸாக கிடையாது. எல்லாம் அப்போ ஒரு குடும்பம் மாதிரி. எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சார், நம்பியார் மாமா வந்தார நேராக கிச்சனுக்கு போயிடுவார். உங்கள் வீடு எங்கே இருந்தது இப்போ? பிருந்தாவன் ஸ்ட்ரீட், மயிலாப்பூர். பிருந்தாவன் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் இருந்தோம். பேரலல் ஸ்ட்ரீட்டில் வந்து சாரங்கமணி மாமா இருந்தாங்க, காமெடியன் கே. சாரங்கமணி இருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்து வீடு வந்து வழுவூர் ராமாபிள்ளை மாமா, மாணிக்க விநாயகோடப்பா. ஸோ வேர் ஆல் ரிலேட்டட் ஆக்சுவலி. ஸோ நம்பியார் உங்கள் வீட்டுக்கு வருவார், அதான் சொல்லுங்கள். ஆமாம், அவர் உள்ள வந்து உட்காந்து அவர் பாட்டை அண்ணி இன்னின்னு எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படி அது மாதிரியே இருக்கும். இப்போ என்எஸ் மாமா, மதுரம்மா, இவங்க ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எங்கள் வீட்டில் என்னென்னா, ஏதாச்சும் பஞ்சாயத்துனா வந்துடுவாங்க அப்பாட்ட தான். ஏதாச்சும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து அண்ணன் வீட்டுக்கு போகலாம் வாங்க கேட்டுருவோம், என்ன 2ல் 1 அவங்க சொல்லட்டோன்னு அப்பா வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னா ஆமாம். ஈவன் என்எஸ் மாமா கூட அப்பா கூட அவ்வளோ க்ளோஸ் அவங்கெல்லாம். ஸோ விஜயகுமார்,
சரத்குமார் இவங்களும் விட அவங்க அப்பா பெரிய நாட்டாமையா இருந்திருக்காரு. நிஜ நாட்டாம நிஜ நாட்டாமை. இது அப்பா வந்து நல்ல காலம்னு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படம் தான். அந்த படத்தில் வந்து என்னென்னா அரிசி மூட்டையை தூக்கிட்டு போகணும். அது நெல் மூட்டையை தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க பஞ்சில் ஃபில்அப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. சரி. அப்பா இது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்காது, நிஜமாகவே இது பண்ணுங்கன்ட்டு பண்ணுங்கிட்டு அதில் ஹிஸ்ட்ரி இருக்கு. பண்ணிட்டு அது எடுத்து நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் டேக்ஸ்க்கு போனதுல அப்புறம் அந்த வெயிட் தூக்குறது அந்த ஸ்ட்ரெயின் காட்டணுன்றதுக்காக அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி. அப்புறம் பாசவலையில் வீணை வாசிக்கிற மாதிரி வரும் அந்த பாட்டில். அன்பினாலே உண்டாகும் இந்த நிலை அதில் வீணை வாசிக்க. அப்போ வந்து யார் இது வீணை வாசிச்சான்னு அவங்கள வர சொல்லி அவங்க ஃபிங்கரிங் பார்த்துட்டு அதுக்கு மெத்தடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தோஸ் டேஸ் அந்த மாதிரி எதையுமே சும்மாலாம் செய்யக்கூடாது. எல்லாத்துமே இப்படி வெறும் கிட்டார் வாசிக்கிறேன் இப்படி இப்படின்றாங்களா, அதெல்லாம் முடியாது. ஆக்சுவலாக வாசிக்கிறவங்களை பார்த்து அது இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு தே ஸ்பெண்ட் டைம். அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணி அவங்கள வர வச்சு செய்ய வச்சு காமிச்சிருக்காங்க. அப்பா தனக்கு ஹீரோ இது ரோல் வரலன்னு கவலைப்படவும் இல்லை. ஃபில்ம் போகிறாங்க, ஷூட்டிங் போகிறாங்க, வராங்க. இஸ் ஹாப்பி வித் வாட் யூ வாஸ். அப்புறம் மரகதம்னு ஒரு படம் வந்துச்சு, கருங்குயில் குன்றத்து கொலை அப்படின்றதுதான் மரகதம்ன்ற பேர்ல வந்தது. அதுல பத்மினிமா அப்பா சிவாஜி. மலையாள படம் பேர் இல்ல இல்ல தமிழ் மரகதம்னு வந்தது. சரி. காவிரி பாயும் கனி தமிழ்நாடுன்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கு, டைட்டில் சாங்லாம். சரி. அந்த படம் வந்தப்ப அதுல என்ன அப்பா ஆட் பண்ணாங்க, இந்த பத்மினிமா சிவாஜிப்பா இவங்கெல்லாம் ஆட் பண்ண. அந்த படத்துல ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல அப்பாவுக்கு ஹி வாஸ் நாட் வெல். he couldn't complete the movie. அப்போ வந்து அவங்க ப்ரொடியூசர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கேன் என்னென்ன பண்ணலாம்னு. ஒன்று இல்லை நீங்களே சொல்லுங்கள் யாராச்சும் உங்கள் கேரக்டர் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஏன்னா எஸ் பாலச்சந்தர் யூஸ் பண்ணலான்னு. வீணை பாலச்சந்திரன். எஸ் பாலச்சந்தர் வீணை எஸ் பாலச்சந்தர். ஆமாம். அவங்கள யூஸ் பண்ணோன்னு உடனே இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அந்த படத்தில் இன்க்ளூட் பண்ணாங்க. அடுத்த நாள் பாலச்சந்தர் மாமா வீட்டுக்கு வந்துட்டார் அப்பா பார்க்குறதுக்கு. அப்பா வாஸ் இந்த பெட் வந்து பார்த்து அந்த பழம்லாம் கொண்டு வந்து அதுக்கு என் கண்ணிலே இருக்குது, நான் பார்க்குறேன். ஐ கேன் ரிமெம்பர். சரி. ரொம்ப ஏர்லி 60ஸ்க்கு முன்னாடி, லேட் 50s ஐ ரிமெம்பர் ஸ்டில். சரி. வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள்லாம் எனக்கு தோணுனாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர், அதாவது கொஞ்சம் ஹாஃப் பால்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் அந்த இது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு பாலச்சந்திர மாமா தான் சூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இவர் நீலமலை திருடன் நினைக்கிறேன், அதில் கூட கேரக்டர் ரோல் தான் பண்ணாங்க. ஹீரோ வந்து ஹீரோ வந்து இவர் ரஞ்சன் ஹீரோ. பிகாஸ் அதுக்கும் அந்த கதையெல்லாம் கேட்டு சொல்லிட்டாங்க, இதுக்கெல்லாம் சுட்டபிள் அவர் தான்ட்டாங்க. இந்த புலி கூட சண்டை போடுற மாதிரி வருது, இந்த மாதிரி இதெல்லாம் அவர் தான் ரஞ்சன் தான். ஸோ தே வேர் வெரி ஃப்ரெண்ட்லி. அப்போ ஒரு யூனிட், ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. நாங்கள்லாம் கூட வீட்டில் ஆக்டர்ஸ் எல்லாம் அவன் சொல்லக்கூடாது, சொந்தம் தான். சிவாஜி தான் சிவாஜி சித்தப்பா, எம்ஜிஆர் சித்தப்பா, தங்கவேலு மாமா, அப்படி போயிட்டு இருக்கோம். தங்கவேலு மாமா இஸ் ரிலேட்டட் டு மீ. தங்கவேலு மாமா இவங்கெல்லாம் எங்கள் தாத்தாவோட ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாமே. சரி சரி. தே ஆர் ஆல் டுகெதர். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். தங்கையல் மாமா இல்லை பேர் நாங்கள் இது இந்த மரியாதை இல்லாமல் பேச விட மாட்டாங்க வீட்டில், அந்த மாதிரி பேச மாட்டோம். எல்லோரும் சொந்தமாக அப்படியே பழகிட்டோம் எல்லாருமே. சிவாஜி உங்கள் வீட்டுக்குலாம் வருவாரா? வருவாங்க. வீக்கெண்டில் சிலச்சுமே வந்து எங்களை கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு போயிடுவார். பசங்க கூட ராம் பிரபு சாந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே போய் தோட்டம், அவர் தோட்டம் இருக்கு இல்லையா, அதுவும் ராமாவரத்துக்கிட்ட தான் இருந்தது அவர் தோட்டம், சிவாஜி தோட்டம். அங்கே போய் ஜாலியாக எல்லாம் விளையாண்டுட்டு வில் பி வெரி ஹாப்பி வென் இஸ் ஃப்ரீ. அந்த மாதிரி நாங்களும் வீக்கெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டில் தான் இருப்போம் விளையாண்டு. அன்னையெல்லாம் போயிடுவேங்க. அது வந்து இதுங்க போக் ரோட் வீட்டில், அதான் இங்கே தெரியும் வீட்டில். ஆமாம், அந்த மாதிரி வி ஆர் ஆல் வெரி க்ளோஸ் ஆக்சுவலி. சிவாஜி ஜாலியாக பேசுவார். ஆமாம்மா. என் பேர் என்னென்னா நான் ஐ வாஸ் லாஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவர் வந்து பார்த்து என்னையா கண்ணாடிக்காரர் என்ன சொல்லுவார், கண்ணாடிக்காரர். ஒரு தடவை கமலா மாட்ட சொல்லியிருக்காரு, ஐம் குவைட் டால், ஒரு 6 ஃபுட்டர் தான். அப்போ சொல்லியிருப்பாங்க, இந்த பையன் ஹைட் எனக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னாராம். சிவாஜிக்கு இந்த வருத்தம் பாருங்க. அவர் சொல்லி இந்த பையன் ஹைட் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கமலா மாவட்ட சொல்லி அவங்க சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள். அப்புறம் எம்ஜிஆர் சொல்லுங்கள். அவர்கிட்ட அவ்வளோ ஒரு எங்களுக்கு, ஏன்னா அப்பா கூட அந்த டைம் பீரியட் முடிஞ்சு போச்சு. இந்த எங்கள் ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ
க்ளோஸ்ல எங்கள் அண்ணங்கள்லாம் பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ். எம்ஜிஆர் நான் ரொம்ப ஜூனியர் அந்த டைமில். ராமாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்கீங்க? போயிருக்கோம். ராமவரம் தோட்டம் போயிருக்கோம். இங்கே ராபேட்டில் இருந்தாங்க இல்லையா, ராபேட்டில் இருந்தப்போ அவங்க இந்த குண்டுமணி ஒருத்தர் அவங்க ட்ராமாவில் அவர் தூக்கி போட்டு கால் ஃப்ராக்சர் ஆச்சு, இந்த காலில் விழுந்துட்டாரு. ஸோ அப்போ இங்கே தான் இருந்தாங்க, ராயப்பேட்டையில் தான். யாரு? எம்ஜிஆர். சரி. ஸோ அவரை வச்சப்போ அவர் பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ பார்த்து பேசணும். அப்புறம் வீட்டுக்கு வருவதில் வர சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு இது மாதிரிலாம் போயிருக்கோம். ஆனால் ஃப்ரீக்வன்சி மோர் வித் சிவாஜிப்பா. எம்ஜிஆர் சாப்பாடு உபசாரம் பண்ணுறதுல ரொம்ப இதுவாச்சே. அது அந்த மாதிரி அவங்க பழகிட்டாங்க சார். அந்த குரு பக்தின்றது ஒன்று, சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுக்கறது, கிராட்டிடியூட் ஒன்று. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராட்டிடியூட் தான். எங்கள் அப்பா பொறுத்துக்கும் கிராட்டிடியூடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். அவங்க எல்லாரும் தலைமாட்டில் சாமி படம் ஏதாச்சும் போடிச்சிருப்போம் இல்லையா, அவர் வாசன் படம் தான் வச்சுருப்பாரு. எஸ்எஸ் வாசன் படம் தலைமாட்டில் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி அதை பார்த்து கும்பிட்டுட்டு தான் போவார் வெளியில் போகும்போது. தொட்டு கும்பிட்டு ஈவன் ஆஃப்டர் ஹி லெஃப்ட் ஜெமினி அன்டில் இஸ் லாஸ்ட் டேஸ் தலைமாட்டில் தான் இவர் வாசன் படம் தான் இருந்தது. இப்படி இருந்தப்போ ஒரு தடவை வாசனோட பேத்தி கல்யாணம் வந்தது. அதுக்கு போனோம். நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்தப்போ அப்பா அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் டயட்டில் இருந்தாங்க ஸ்ட்ரிக்டாக. இட் டசன்ட் ஈட் என்ன இதில் எல்லாம் கல்யாண இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்பா சாப்பிடணும்னு எல்லாம் கிளம்பி வந்தோடனே வாசன் மாமாவோட சன் முடியாந்து கதவு திறந்து பாலு கதவு திறந்து, என்னப்பா நம்ம சாப்பிடாம போகிறீங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு. அப்போ அப்பா வார்த்தை சொன்னேன், இன்னும் எனக்கு அது இருக்குது, இப்போ நான் சாப்பிட்றதே அவர் சாப்பாடு தான் பண்ணார். ஸோ அந்த கிராட்டிடியூடுன்றது இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஐ வெரி மச் அப்ரிஷியேட் அந்த ஒரு குவாலிட்டி. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியுமான்னு ஏங்கிறது உண்டு. அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க. இல்லை, கிராட்டிடியூடு, அந்த பெருந்தன்மை, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது, நம்மளே சம்பாதிக்கணும்னு நினைக்காத அதை அதே பார்க்க முடியும். எது நல்லா இருக்குன்றது நியாயம்தான். இது அவங்களுக்கும் ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக எதை வேணாலும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு யார் சூட்டபிள்னு தெரிஞ்சு சஜஷன் கொடுக்குறது. அவ்வளோ. அப்போல்லாம் அப்பா நல்ல சம்பளம் வாங்கினாரா சார்? ஐ திங்க் எனக்கு நாட் ஜெமினியில் இருந்தப்போ அந்த ஒரு அவங்களுக்கு 6,000 ரூபாய் சம்பளம் நினைக்கிறேன் மாதம். சம்பளம் அப்போல்லாம் மாத சம்பளம். அப்போ தான் மாத சம்பளம். காத்தால 4 மணிக்கு கிளம்பிடுவாங்க. போய் ஒரு 1 ஹவர் ஹார்ஸ் ரைடிங், 1 ஹவர் ஷோட் ஃபைட்டிங், ஃபென்சிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பீச்சில் முடிஞ்சுட்டு நம்ம ஸ்டன்ட் சோமோன்னு தான் வருவாங்க. அவங்க வந்து எல்லாம் கூட்டு போய் எல்லாம் பண்ணிட்டு கொண்டு விடுவாங்க. ரெகுலர் இதாக போயிட்டு இருந்தது. ஆமாம், அந்த காலத்தில் ஹீரோயின்ல யார் ரொம்ப க்ளோஸ் அப்பாக்கு? பத்மினி அம்மாலாம் ரொம்ப சாவித்திரியமா, இவங்க எல்லாமே நம்ம ஃபேமிலி க்ளோஸ். எங்கள் வீட்டில் எப்படின்னா அந்த வரலட்சுமி நோன்பு ஒன்று நடந்தது. அம்மா ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஸோ ஏவிஎம் ராஜேஸ்வரி அம்மா அவங்க ஃபேமிலி, இவங்க பத்மினி அம்மா ஃபேமிலி, அப்புறம் எம்என் ராஜத்தக்கா அவங்க ஃபேமிலி, எல்லாருமே லேடிஸ் எல்லாரும் ஃபுல்லி பேக்டு. 3rd ஹால் ஃபுல்லாக லேடிஸாக தான் இருக்கும். அந்த பூஜை ரூமுக்கு இருக்க வரலட்சுமி நோம்பு இருக்கும். அந்த வரலட்சுமி நோம்பு நல்லா விமரிசையாக செய்வாங்க. அந்த டைமில் அவங்கெல்லாம் வருவாங்க. அண்டு மதுரம்மா ரொம்ப க்ளோஸ். அவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ். மதுரம்மாலாம் ரொம்ப க்ளோஸ். உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் சார். அதாவது ஒரு ஆக்டர் பார்க்குறோமோ அந்த அதில் என் வயசுக்கு நான் பார்த்த வியூ வந்து எல்லாம் எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தி எல்லாம் அப்படி தான். சாவித்திரிலாம் வருவாங்களே? அவங்களையும் போய் நாங்கள் பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஜெமினி மாமா வந்து ரொம்ப அட்டாச்ட் அப்பாட்ட. ஆமாம், அது அவர் சொன்னார் ஒரு தடவை. ஜெமினி ஸ்டுடியோவில் அவங்க வந்து காஸ்டியூம் இன்சார்ஜாக இருந்தாங்க. ஜெமினி மாமா வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் அந்த செக்ஷனில் இருந்தாங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்பா வந்து மேக்கப் போட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த அபூர்வ சகோதரர்கள் ஏதோ ஒரு இது மேக்கப். இவர் வருவாராம் நேராக இப்படி வந்துட்டு அண்ணே அப்படின்னு இப்படி பார்த்துட்டு 2 பக்கமும் கிஸ் பண்ணிட்டு ஓடிடுவாராம். அவ்வளோ அட்டாச். அவர் வந்து இப்போ அப்பாவோட நேமில் ஒரு விருது ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டிகேஎஸ் கலைவாணன், டிகே சண்முகம் சித்தப்பாவோட சன். அப்பா நேமில் ஒரு அவார்டு வந்துட்டு இருக்குது. நான் திரைப்பட நற்கலைஞர்ன்ற அவார்டு. இது வந்து ஒரு வருஷம் ஜெமினி மாமா கொடுக்கணும்னு சொன்னப்போ அவர் கொடைக்கானல் இருந்திருக்காரு. அப்போ தான் போயிருக்காரு 2 days முன்னாடி. இது மாதிரி அவார்டு கொடுக்கணும்னு, ஐயோ அண்ணன் அவார்டுன்ட்டு ஓடியாந்துட்டார். ரெஸ்பெக்ட் வாஸ் தேர். அப்புறம் தங்கவேலு மாமா இஸ் என்ன, நான் அவரோட ஃபேன். என்ன ஹியூமர், எனக்கு லிட்டில் பிட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். அது தங்கவேலு மாமா பேச 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 அதே மாதிரி கிரேச்சி எனக்கும். அந்த கல்யாண பெருசா அந்த காமெடிக்காகவே போச்சு. ஆமாம், மறக்க முடியுமா?
அவர் சொல்கிறதெல்லாம் உபமானங்கள் தான் இருக்கும், கம்பேரிட்டிவாக சொல்லுவார். ஒரு தடவை சொன்னால், இவன் பாரு இன்னும் திருவண்ணாமலை குரங்கு மாதிரி முழிக்கிறான் அப்படின்னாரு. அது என்ன திருவண்ணாமலை குரங்குன்னா இப்படி சொல்கிறாங்க. நாங்கள்லாம் திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தோம் எங்கள் பிரதர் வெட்டிங்காக. சரி. ஏன்னா எம் சரோஜா மேம் இருக்காங்க இல்லையா, எம் சரோஜாவோட சிஸ்டர் லக்ஷ்மி பிரபா. லக்ஷ்மி பிரபாவோட டாட்டர் தான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காரு, டாக்டர் இந்திராணின்னு. நீங்கள் அண்ணன் தம்பி 8 பேர் இல்லை? 8 பேர், 5 கல்யாணம் பண்ணியிருக்கா, அது சொல்லுவோம். தகவல் போகிறப்ப திருவண்ணாமலை குரங்கு, அது என்ன அவன் திருவண்ணாமலை குரங்கு மாதிரி முழிக்கிறான்னு நீங்கள், அப்படி என்ன அர்த்தம்? அது இல்லை விஜய், அது எப்படின்னா திருவண்ணாமலை இந்த தீபத்தை பார்க்கும்போது அந்த குரங்கு ஒரு மாதிரி முழிக்கும், அதை பார்த்து மிரண்டு போய் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கேது, அதுக்காக சொல்கிற உமானப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி என்கிட்ட கற்றுட்டேன். ஸோ என்னோட எல்டஸ்ட் பிரதர் வந்து மனோகரன் இஸ் அன் என்ஜினியர். அவர் தான் எங்கள் ஃபேமிலியோட பேக் போனே. இஸ் நோ மோர் நவ், பட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். பிகாஸ் நான் வந்து 8வது, அப்பா வந்து 1957 அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது, ஹி வாஸ் ரெடி, டாக்டர்ஸ் அலோவ் பண்ணல, ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன டைமில் அவர் தான் ஜெர்மனிக்கு போய் ஸ்காலர்ஷிப்பில் போய் ஹி ஃபினிஷ்ட் இஸ் இன்ஜினியரிங். அங்கே அந்த சீமென்ஸில் டிசைன் இன்ஜினியராக இருந்து எங்களை எல்லாம் கரையேற்றினார். அவர் தான் எல்டஸ்ட். அப்பாவுக்கு அப்பா மாதிரி இதில் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா. அடுத்து செகண்ட் வந்து ரவீந்திரன் கேமராமேன். இவர் ஏபிஎன் மாமா யூனிட்லலாம் அவர் இருந்தார். திருவிளையாடல் இதெல்லாம் 2 பேரும் மேட்ச் பண்ணி எடுத்தது அதெல்லாம் அந்த டைரக்டர் பிரசாத்துக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஸோ எல்லாமே சினிமாவில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆமாம், அதில் இருந்தாங்க. ஸோ அவர் அந்த லைனில் இருந்தார். அதுக்கு அடுத்தது வந்து ராஜா. ராஜான்றது தான் இப்போ சொன்னேன் இல்லையா, இவங்க லக்ஷ்மி பிரம்மாவோட டாக்டர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவர் இஸ் ஆல்சோ an எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், he had his own business. அதுக்கப்புறம் வந்து கமலாகரன் 4th. அவர் வந்து he was an ஏர்கிராஃப்ட் டிசைனர், மாடல் ஏர்கிராஃப்ட் டிசைனர் அண்ட் இந்த நியான் சயின்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார் அவர். அதுக்கு அடுத்தது வந்து 2 சிஸ்டர்ஸு. எல்டர் சிஸ்டர் வந்து பழைய ஆக்ட்ரஸ் எம்ஆர் சந்தான் லக்ஷ்மி, தியாகராஜ போதர் கூட ஆக்ட் பண்ணாங்க இல்லையா. ஆமாம். எம்ஆர் சந்தான் லக்ஷ்மியோட சன்னை கல்யாணம் பண்ணாங்க எங்கள் பெரிய அக்கா, கமலான்னு பேர் அவங்க பேர். 2வது வந்து இந்திராணின்னு 2வது அக்கா வந்து ஈவி சரோஜாவோட தம்பி ஈவி ராஜன் ப்ரொடியூசர், அவரை கல்யாணம் பண்ணாங்க. எல்லாம் ஃபிலிமுக்குள்ளேயே இருக்கும். நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து காரக்குறிச்சி அருணாச்சலம் நாதஸ்வரம், அவரோட டாட்டர். அப்படி சொல்லுங்க. எல்லாம் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கும். அப்புறம் இந்த 2 சிஸ்டருக்கு அப்புறம் இன்னொரு பிரதர், எல்டர் பிரதர், இஸ் எ டென்டல் சர்ஜன், சுகுமாரன் பேர், டாக்டர் சுகுமாரன். ஸோ அவர், அதுக்கு அடுத்தது நான். அப்புறம் இன்னொரு செய்தி சொல்லுவாங்க, அந்த காலத்து நடிகர்கள் இருக்காங்களே, புகழ்பெற்ற நடிகர்கள் யாராக இருந்தாலும் சொல்லுங்க, ஒரு காலத்தில் நிறைய குழந்தைகள் பெற்றுட்டு நல்ல வசதியாக வாழ்ந்துருக்காங்க, 5 கார் 7 கார்னோட வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க, ஏதோ ஒரு தவறுனால இல்லை ஏதோ ஒரு கெட்ட பழத்தால் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரி எதையும் செய்யாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, அது பெரிய விஷயம் இல்லையா? அது பெரிய விஷயம். அதாவது எங்களுக்கு கொடுத்த நல்ல எஜுகேஷன் கொடுத்து, நம்ம ஃபேமிலியை தவிர வேறு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, நம்ம பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்ற ஒரு ஃபீலிங் அப்பாவுக்கு ஆல்வேஸ். அப்பாவுடைய திரை பயணத்தில் நான் இன்னொன்று கவனித்தேன், அப்பா நல்ல நடிகர் மட்டும் இல்லை, அற்புதமான பாடகராகவும் வந்திருக்காரு. தத்தக்கா புத்தக்கா 4 கால நான் கேட்டேன். அப்புறம் கரும்பு தின்ன கூலி அதெல்லாம் நான் கேட்டேன். அந்த குரல் வந்து வித்தியாசமா இருக்கு. அது ஒரு மாதிரி வந்து ஒரு நையாண்டி குரலா இருக்கு. ஆமா, சீரியஸா இருக்காது. சீரியஸா இல்ல 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 ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. கேட்க வந்து ரொம்ப நல்ல வித்தியாசமான குரல். அது எது மாதிரி இல்லாத ஒரு குரலா இருக்கு. அப்பா எப்படி அந்த சங்கீதம் கத்துக்கிட்டாரு, எப்படி தானே வந்ததா? அதுதான் எங்க தாத்தாக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த விஷயத்துல. என்னன்னா, தாத்தாவோட டிராமா ட்ரூப்ல யாராச்சும் ஒருத்தவங்க வரலைன்னா அது சப்ஸ்டியூட் இருக்கிறவங்க அது செய்யணும். சரியா? இப்போ மியூசிக் சைடில் இப்போ ஹார்மோனிஸ்ட் வரலன்னா அப்பா வாசிக்க சொல்லிடுவாங்களாம், தபிலிஸ்ட் வரலன்னா அப்பா வாசிக்க சொல்லுவாங்களாம், வாசிட்டு வச்சுட்டு அடுத்த செட்டுக்கு ஓடணும், இந்த மாதிரி. ஸோ அப்படியே அப்பா வந்து மியூசிக் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அதுவும் சுந்தரம் வாத்தியார்னு இருந்தாங்க, நிறைய ஃபிலிமில் கூட பாடியிருக்காங்க. அவர் பேர் சுந்தரம்னு பேர். சரி. அவங்க கூட ரொம்ப பழகி அந்த கர்நாடிக் மியூசிக் எல்லாம் கொஞ்சம் நல்லா அவங்க கற்றுக்கிட்டார். அந்த காலத்தில் ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி இருந்தது, சங்கீதம் தெரியணும், நீ பாடணும்னா ஜஸ்ட் லைக் தட் பாடிட முடியாது. ஆனால் நிறைய பாடிட்டாருல்ல, பாடியிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாங்ஸ் தான். பட் எனக்கு சீனியர்ஸை கேட்டால் தெரியும் அவங்க எல்லாம். ஆனால் அவர் நடிக்கிற ரோல் தான் அவர் பாடுவாரா இல்லை மற்றவங்களுக்கும் பாடியிருக்காரா? இல்லை, அவருக்கு மாத்திரம்தான் பாடியிருக்காரு. அது நீங்கள் அதில் என்னென்னா ரொம்ப ஒரு சீரியஸ் சாங்ஸ் எல்லாம் இருக்காது,
அவர் பாடுறதுல ஒரு நையாண்டி மாதிரி அந்த ஆமா, அந்த அந்த மாதிரி தான் அப்படிதான் கேலி இருக்கும். அந்த கேலி பண்றது, அந்த மாதிரி டீசிங் பண்றாப்ல, டீசிங் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். டூயிட்டும் பாடியிருக்காரு. டூயிட்டும் பாடியிருக்காங்க. ஆமா, டூயிட் பாடியிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல அப்பாவோட காலை நமஸ்காரம் பண்ணுவாரு. அது வந்து அந்த காலத்துல ரொம்ப பெருசா பேசப்படுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்து சாந்தாராம் காலில் விழுந்தது ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்போம் நம்ம. அப்படி அப்பாவோட காலில் விழுந்திருக்காரு. அது எந்த ஃபங்க்ஷன்ல, எதுக்காக? ஆமா, அது இன்னொன்று பெரிய ஒரு முக்கியமான அம்சம். இதுக்கு முன்னாடி சொல்லணும் என்னன்னா, அந்த அந்த ஃபங்க்ஷன்ல காலில் விழுந்தது ஃபோட்டோலாம் ஏன்னா எடுத்து எல்லாரும் எம்ஜிஆர் காலில் விழுவாங்க. ஆமா எம்ஜிஆர் ஒருத்தர் காலில் விழுந்தா அது பெரிய விஷயம் தான். ஆமா